இங்கே பாருங்க, ஒரு டேம் மாதிரி, இந்த ஆற்றுலையே டேம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வாவ், நிறைய தண்ணி உடலை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க. மஸ்தாகுதுங்க பார்க்குறதுக்கு. என் கண்ணுக்கு எப்படி இருக்குதுன்னா அப்படியே வாரி போடு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எங்கள் இது எப்படி டான்ஸ் ஆடின்னு இருக்குது அப்படின்னு. பயத்துலேயே கொஞ்சம் கையெல்லாம் நடங்குற மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ரோட்டில் நம்மலாம் ஓட்டுறோம். நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆரன் அடிக்கிறேன் கரெக்டாக நான், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆரன் அடிக்க மாட்டாங்க. ரைட் சைடில் டேமுங்க கம்மியாகுது. போங்க, யாருன்னா இருந்தால் அந்த பக்கம் இருந்தால் ஆரன் அடிங்கடா, அப்படியே வராதிங்கோ. யாரும் இல்லை கிடையாது, அதுக்குதான் ஆரனும் அடிக்கல. புரியல. போலாமா வேணாவா? ஏன் திடீர்னு? ஆல்ரெடி அவருக்கு பயம் வந்துச்சுங்க. எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம். மணாலி வந்து 86, லடாக் வந்து 512. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துன்னுக்குறோம். ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கு இல்லைங்க. என் ஒய்ஃபு வேறு பயந்துட்டு இருக்கிறாரு. இந்த இடம்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குதுங்க. பயம் வர மாதிரி தான் இந்த ரோடுங்களே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றே பண்ண முடியாது. வந்துட்டோம், போயிட்டு போனால் என்னன்னா, நான் ஒண்டியாக வந்திருந்தா பரவாயில்ல, இவரே கூட்டின்னு வந்ததுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். பாருங்க என்ன மாதிரி ரோடு. கீழே டேம் இருக்குது, இந்த பக்கம் ரோடு இருக்குது. இங்கே பாருங்கள், கல்லுங்கெல்லாம் வீதுங்களா. ரொம்ப ஓரமாகவும் போகக்கூடாது, கல்லெல்லாம் வீதுறதுனால. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரோம், கஷ்டமாகுது தான். மண் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாங்க. லடாக்குன்றோம், எவ்வளோ கஷ்டம்னு வந்து வரவங்களுக்கு தாங்க தெரியும். என்ன ஆச்சு, எங்கே ஏன் நிற்கிது வண்டிங்கெல்லாம் தெரியலையே. மண் எதான் செரிஞ்சிச்சா? மண் செரிஞ்சிட்டா கூட நம்மளால் போக முடியாதுங்க. என்ன இது, இவ்வளோ பேர் ஏன் நிற்கிறாங்க? கனி, ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? என்னவோ ஆயிருக்குங்க அங்கே. என்னவோ ஆயிருக்கு, என்ன ஆயிருக்குன்னு தான் தெரில. ஆனால் ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிதுங்க.